Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பார்த்துக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பரை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் 1 மார்க் உங்களுக்கு 15 இருக்கும். சோ டோட்டல் மார்க் வந்து 70 மார்க். 70க்கு நீங்க 15 எடுக்கணும். சோ இதல கூட 1 மார்க் ஆன்சர் கீ, 2 மார்க் ஆன்சர் கீ, 3 மார்க், 5 மார்க் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் சிவப்பணுக்களின் ஈர்க்க செய்யும் திரவம் வந்து என்ன அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 1 மார்க் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஹெய்ம்ஸ் திரவம் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக நுண்குழல்களில் நீர் மீள் உறிஞ்சப்படுதலுக்கு உதவும் ஹார்மோனுடைய பேர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். நெக்ஸ்ட் வந்து இதய இயக்க சுழற்சியின் கால அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 1 மார்க் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 வினாடிகள், 0.8 செகண்ட் தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து நோய்த்தடை காப்பின் தொடர்புடைய சுரப்பி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுரப்பியோட பேர் வந்து என்ன வரும்? ஸோ நமக்கு அந்த தைமஸ் கிளாண்டுன்னு வந்து சொல்லுவோம். தைமஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா காதில் எப்பகுதி அழுத்த கலனை செயல் நிலை மின்னழுத்தமாக மாற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஓல் விண்டோ. அடுத்து கண்ட அமைப்பின் முக்கிய பண்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆறாவதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி அனலீடா. ஆறாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வலைதிசை புழுக்கள். அனலீடா தான் கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் வரும். மெடுலா ஆப்ளிகேட்டா முகுளம். இதயத்தின் டப் ஒலி எதனால் ஏற்படுகிறது? அப்போ 8க்கு வந்து ஆப்ஷன் ஏ அரைச்சந்திர வால்வு மூடுவதால். க்ளோசர் ஆஃப் செமி லாக்னார் வால்வ்ஸ். ஆப்ஷன் ஏ. 9th எதில் திறந்த வகை சுற்றேட்ட மண்டலம் காணப்படுகிறது? அப்போ 9க்கு வந்து ஆப்ஷன் சி காக்ரோச். 9க்கு கரப்பான் பூச்சி. 10க்கு பார்க்கலாம். ரத்தம் தொடர்பாக நோய்களை கண்டறியும் மருத்துவ பிரிவின் ஒரு பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்? நச்சியலா, ஹெமட்டாலஜியா, சிறுநீரகவியலா, திசுவியலா? ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹெமட்டாலஜி தான் வரும். 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெமட்டாலஜி. ஆப்ஷன் பி ஹெமட்டாலஜி. 11th என்ட்ரோகைனேஸ் எதை மாற்றுவதில் பங்கேற்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றுதல். அதாவது ட்ரிப்சினிஜன் இன்டு ட்ரிப்சின். பல்லுயிர்த்தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் ரோசன். 12வதுக்கு வால்டர் ரோசன். 13 பிறந்த குழந்தைகளின் உடல் நடுக்கம் ஏற்படுத்தப்படாமல் வெப்ப உற்பத்தி செய்யும் உடல் வெப்பம் அதிகரிப்பது எதன் மூலம்? ஸோ 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபேட். ஆப்ஷன் டி ப்ரௌன் ஃபேட். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரௌன் ஃபேட். தசை சுருக்கத்திற்கான ஏடிபிஎஸ் நொதி உள்ள இடம் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயோசின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவின் பறவையில் வல்லுனர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. 15வது கொஸ்டின். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டாக்டர் சலீம் அலி. ஸோ டாக்டர் சலீம் அலி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஆர்த்னியாலஜிஸ்ட் இந்தியா. ஸோ இதில் கூட 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 24 கம்பல்சரி. சிட்டின கோட்பாட்டின் சார்லஸ் டார்வின் பங்கு யாது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின்? மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை குறிப்பிடுக. கம்பேர் த க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சில வகை எபித்தீலியங்கள் பொய்யெடுக்காலானவை. இதன் பொருள் என்ன? சம் எபித்தீலியல்ஸ் ஆர். இது பார்த்துக்கோங்க. ஏன் தட்டை புழுக்கள் உடற்குழியினை அற்றவை என அழைக்கப்படுகிறது? வை பிளாட்வார்ம்ஸ் ஆர் கால்டு ஏசிலோமைட்ஸ். மண்புழுவின் பெரிஸ்டோமியம் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக. வாத்தின் தனிப்பண்புகளை எழுதுக. ரைட் த பெக்யூலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் டக். ஸ்டெட்டஸ்கோப்பின் பயன்களை வரிசைப்படுத்துக. எனாமரேட் த யூஸ் ஆஃப் ஸ்டெட்டஸ்கோப். அதே மாதிரி மனிதரில் கார்னியா மாற்று சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை. ஏன்? கார்னியா டிரான்ஸ்பரண்ட் இஸ் ஹியூமன்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி நெவர் ரிஜெக்டட். ஸ்டேட் த ரீசன். சிறுகுடல் நீரில் உள்ள நொதிகள் யாவை? வாட் ஆர் த என்சைம்ஸ் இன்டெஸ்டைன் ஜூஸ்? அடுத்து 6-3-18 கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது? ஒய் மியூல் ஸ்டெரல் இன் நேச்சர். லிம்பிக் மண்டலம் ஏன் உணர்ச்சி மூளை எனப்படுகிறது? வை த லிம்பிக் சிஸ்டம் கால்ட் இஸ் எமோஷனல் பிரைன். மனித சிறுநீரகத்தை நீலோட்ட தோற்றம் படமறைந்து பாகம் குறி. ட்ரா த நீட் லேபிள் டயக்ராம் எல்எஸ் ஆஃப் கிட்னி. செயற்கை விந்தனோட்டத்தின் பயன்கள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன்?
வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ ஃப்ரம் பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூ. தவளையின் பொருளாதார முக்கியத்துவம் 3 எழுதுக. ரைட் எனி 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக். அதே மாதிரி வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் சிடி கேட்டிருக்காங்க. பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி. ஹெல்டான் வளைவு அப்படிலாம் விளைவு. 5 மார்க் 5 × 5 25 பொறுத்த வரைக்கும் தசை சுருக்கத்திற்கான சறுக்கிலை கோட்பாடு. சிறு உடலில் உள்ள உணவு செலுத்தலை விவரிக்கவும். தொகுதி அனலிடாவின் பொது பண்புகளை எழுது. அடினல் ஹார்மோன் பணிகளை விவரிக்க. ரைட் டவுன் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் பைலம் அனலிடா. கமெண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் அடலின். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். எக்ஸ்பிளைன் த ரெஃப்ளெக்டிவ் எரர்ஸ் ஆஃப் பை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சி. எக்ஸ்பிளைன் த பாம்பியாக்ஸ் மோரி. எக்ஸ்பிளைன் த எக்ஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் பிளாமிடோ மாட்டி. ரத்த பூச்சி தயாரிக்கும் வழிமுறைகளை விவரிக்கவும். இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்த நடைபெறும் முறையினை விவரிக்கவும் ரொம்ப முக்கியம். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் கீ ஆன்சர். டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை. HSC ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024. பயோஜாலஜி. இது வந்து பயோஜாலஜிக்கான ஆன்சர் கீ. நம்ம பியூர் சயின்ஸ் ஜாலஜி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்ச் 2024 நடந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் இது. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இதில் நம்ம மெயினாக வந்து பயோஜுவாலஜி பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை. HSC ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ஜுவாலஜி கீ ஆன்சர். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70. +1 ஜுவாலஜி. A டைப் B டைப் 1 மார்க்கான கீ ஆன்சர் இருக்குது. ஒரு டைம் வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் வந்து ரோல் ஆஃப் டார்வினிசம், ஓப்பன் க்ளோஸ்டு சர்க்குலேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாட்ஃபார்ம் ஏசிலோமைட்டு, ப்ரோஸ்டோமியம் பெரிஸ்டோமியம், பெக்யூலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் டக்கு, யூஸ் ஆஃப் ஸ்டெட்டஸ்கோப்பு, கொரோனா டிரான்ஸ்பிளான்ட் கார்னியா டிரான்ஸ்பிளான்ட்னு வரும். அதே மாதிரி என்சைம்ஸ் இன்டெஸ்டைனல் ஜூஸ் என்னென்ன இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மியூல் ஸ்டெரைல் 2 மார்க்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கிட்னி டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயிட் ஃபேட் ப்ரௌன் ஃபேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் ஆஃப் சிடி, ரோல்ஸ் ஆஃப் பீனியல் கிளாண்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஸ்டமேட்டிக் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் 5 மார்க்கு. ஸோ அதே மாதிரி டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் அனலிடா, ஃபங்க்ஷன் ஆஃப் படிநிலைன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் இருக்குது. எரர்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். இதுக்கெல்லாம் எப்படி கீ ஆன்சர் எழுதுன்னு பார்த்துக்கோங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பியாக்ஸ் மோரி, லாம்பிட்டோ மாட்டி. அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் பிளட் ஸ்மெர் ப்ரிப்ரேஷன், ஹார்ட் பீட் இன்டேஷன் இன் கண்ட்ரோலு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.